அசோக் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார். சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும்போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோவில் ஆரம்பித்தோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோன்னு எங்களுக்கே தெரில. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது. சில நேரங்களில் சார் இப்படி நின்னார்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவர், இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் விழுவுற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறான்னு அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ஷத்தை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதவி மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க.